Hello everyone, welcome to my channel. Unboxing Python series la naamba iniki paaka poradhu addition of two polynomials. So there are different ways of adding two polynomials. It all depends upon how you represent this polynomial. So idukku munadiye oru video la polynomials coefficients வெச்சு நம்ம represent பண்ணி addition பண்ணியிருக்கிறோம். நம்ம நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். In the version we are going to represent the polynomial as list of tuples. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. So இதுதான் வந்து ஒரு polynomial with three terms. So x is the variable. In the first termல you have got 8x square. அடுத்த termல minus 5x. Then you have the constant. இந்த constant நம்ம என்ன சொல்லலாம்னா x power 0 அப்படிங்கறத சொல்லலாம். So we have a polynomial with the x power 0, x power 1 and x square. In the 2, 1, 0 அப்படிங்கிறதெல்லாம் we can call it as an exponent. 8, minus 5, 6 அப்படிங்கிறதெல்லாம் we can call it as a coefficients. So how do we add two polynomials? First இந்த மாதிரி ஒரு standard formல எழுதிக்க போறோம். We have to write the polynomials in decreasing order of exponent. அப்போ x power 5 or y power 5, y power 4, y cube அந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ we have to arrange in columns. எப்படி இருக்கணும்னா same terms, same exponents இருக்கிறது one below the other எழுதிக்க போகிறோம். Then we can add the coefficients. இப்போ பாருங்கள் இங்கே y power 5ன்னு இருக்குது, இங்கேயும் y power 5ன்னு இருக்குது. Then you can just add the coefficient 3 plus 2, 5. அப்போ இந்த இடத்துல you don't have any term with the y power 4. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது ரெண்டே 0 அப்படின்னு போட்டு இது ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி தான் யூஸ்வலாகவே நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம பைத்தானில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு we have to represent the polynomial. We are going to use class and methods. அப்போ இந்த polynomials we are going to denote as the instance variable of a class. And then we have a method called adding two polynomials. Then we'll see how to do operator overloading. Plusங்கிற ஆப்ரேட்டரை எப்படி ஓவர்லோட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். Then we'll see how to print the polynomial. யூஸ்வலாக பாலினாமியல்ஸ் அதனுடைய வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த பாலினாமியல் மாதிரியேவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டோம், how are we creating objects and calling the functions அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் பாலினாமியல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா இட்ஸ் a tuple of exponent and coefficient. இப்போ இந்த பாலினாமியல் எடுத்துக்கலாம், இதில் 4 terms இருக்குது. ஒவ்வொரு டேர்மையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பொனண்ட் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், தென் யூ ரைட் த கோஎஃபிஷியன்ட். இப்போ அடுத்த டேர்ம் எடுத்துட்டோம்னா 2, -4. தென் யூ காட் 1, 2 and 0, -3. ஏன் 0 முன்னே சொல்லிட்டேன். இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம பக்கத்தில் வந்து x power 0 அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ the exponent will be 0. இப்போ the whole polynomial can be represented as a list of tuples. இதில் எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம், பிகாஸ் ஒவ்வொரு டப்புளுமே denotes the exponent and coefficient. இது அடுத்த எக்ஸாம்பிள். இந்த இடத்துல வந்து 2x³ x ஸ்கொயருங்கிற டேர்ம் இல்லை, அதனால் என்ன we can just omit the term, அவ்வளோதான். So now we have got 3 terms representing the 3 terms in the polynomial. Now we have got 3 tuples representing 3 terms in the polynomial. Second methodல என்ன பண்ணிக்க போகிறோம்னா we are going to represent only the coefficients. இப்போ பாருங்கள், இந்த ஒரு polynomial எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோம், தென் எக்ஸோட கோஃபிஷியன்ட்டு, எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டு, அடுத்து எக்ஸ் க்யூபோட கோஃபிஷியன்ட், இந்த ஆர்டரில் எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ்பொனண்ட்டுக்கு வந்து we have not mentioned the exponent, ஆனால் it will be taken by the index. இப்போ -3 யோட இண்டெக்ஸ் என்னென்னா 0. 0 is the exponent of this term, -3. அதே போல் 2வோட எக்ஸ்பொனண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2வோட இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1, இட் டினோட்ஸ் 2x power 1. அதே போல் -4 ஓட இண்டெக்ஸ் வந்து 2. ஸோ திஸ் -4 represents -4x square. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் the index gives you the exponent.
இன்னொரு பாலினாமியல் எடுத்திருக்கோம். இந்த பாலினாமியலில் பாருங்கள் எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we have to use this 0. இப்போ நம்ம 0 ரெப்ரசன்ட் பண்ணாமல் இருந்தோம்னா it gives a different meaning. இப்போ வந்து பாருங்கள் -13 அப்படின்னா that is the first term with the index 0. அடுத்து எக்ஸுக்கானது 23ன்னு கொடுத்துருக்குறோம். then you don't have x square. இப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங்கை we are writing 0. and then x cube கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ நம்ம எக்ஸ்போனண்ட் வந்து இண்டெக்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இஃப் ஒன் டேர்ம் இஸ் மிஸ்ஸிங் தென் we have to write 0 in the corresponding index. மெத்தட் 1 மெத்தட் 2 which is better. இப்போ 2 டிஃப்ரெண்ட் பாலினாமியல்ஸ் எடுத்து எந்த மாதிரி பாலினாமியலுக்கு மெத்தட் 1 இஸ் பெட்டர், எதுக்கு மெத்தட் 2 பெட்டருங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் ஐ ஹாவ் அ டென்ஸ் பாலினாமியல். டென்ஸ் பாலினாமியல்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பாலினாமியல் வேர் the exponents are contiguous. x power 4, x cube, x square, x அப்படின்னு இருக்கிற எல்லாமும் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஹியர். 0ங்கிற கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, அதாவது தெர் இஸ் நோ டேர்ம் மிஸ்ஸிங். இப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒன்லி வெரி ஃபியூ டேர்ம்ஸ் வில் பி மிஸ்ஸிங். அப்போ மெத்தட் 1ல் நம்ம எப்படி எழுத போகிறோன்னா ஒவ்வொரு டேர்முக்கும் எக்ஸ்பனண்ட் கமா கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி எழுத போகிறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல 5 டேர்ம் இருந்ததுன்னா இங்கேயும் வந்து 5 டப்பிள்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் மெத்தடில் இட்ஸ் ஜஸ்ட் அ லிஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் க்யூப், எக்ஸ் பவர் 4. ஸோ இப்படி எழுத போகிறோம். செகண்ட் மெத்தடு we are using a sparse polynomial. இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் பவர் 12க்கு அப்புறம் அடுத்த டேர்ம் வந்து எக்ஸ் தான், எக்ஸ் பவர் 1. நடுவில் எக்ஸ் பவர் 11, எக்ஸ் பவர் 10 அப்படிங்கிற எல்லா டேர்ம்ஸுமே இல்லை. இப்போ மெத்தட் 1ல் பார்த்தீங்கன்னா we are using only 3 tuples 12,6, 1,11 and 0,3. ஆனால் மெத்தட் 2ல் பாருங்கள் எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் மிஸ்ஸிங்கோ அதுக்கு எல்லாமே நம்ம 0 போட்டிருக்கிறோம் நம்ம. அப்போ method 1 is not suitable for dense polynomial. Method 2 is not suitable for sparse polynomial. So the other method 2 is better for dense and method 1 is useful for sparse. இப்போ நம்ம sparse polynomial எப்படி represent பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். So we are going to use the list of tuples. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் இஸ் immaterial. ஏன்னா ஒவ்வொரு டப்புல்லையுமே அந்த எக்ஸ்பனண்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்குது. Now we'll see how to do addition of polynomials using this method. So this is a usual way of doing. இதை நம்ம எப்படி டப்புள்ஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த பாலினாமியல் இப்போ 2 அப்படின்னா the corresponding 2 tuples can be added. அடுத்தது இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட் யூஸ்வலாக we are not going to use this list of tuples. We are going to make it as a டிக்ஷனரி. அப்போ 2ங்கிற கீ இருக்கிறது வந்து அதனுடைய வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த 1 வந்து கீயாக வச்சுட்டோம்னா 2 and 23 ஆட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு we have to create a dictionary from polynomial 1. எப்படி exponent as a key and coefficient as a value. Then we have to update this dictionary using the terms in polynomial 2. ஸோ இஃப் த எக்ஸ்பனண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் எப்படி வரும் இந்த கேஸ் அப்படின்னா அந்த எக்ஸ்பனண்ட் இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் பாலினாமியல் 1 ஆல்ரெடி இருந்திருக்கு. அப்படின்னும் போது ஆட் த கோஎஃபிஷியன்ட் வித் த வேல்யூ ஆஃப் த கீ. ஆல்ரெடி இருந்த கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் பாலினாமியல் 2வோட கோஎஃபிஷியன்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் இஃப் த எக்ஸ்பனண்ட் இஸ் நாட் தேர் அப்படின்னா we have to create a term in the dictionary. எப்படி exponent as a key and coefficient as a value. Very simple. பார்க்கலாம். Now we'll see how to define the class. So we are using class polynomial. Class is a keyword. Polynomial is the name of the class. இங்கே வந்து நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்க போது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் a special method used for initializing the objects. எப்படி நம்ம C++ ஜாவாலெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர்னு வச்சுருக்கோம் இல்லையா, the same கான்செப்ட் தான் இங்கே. பட் இட் இஸ் given as a special method __ init _. Then we have the other method add polynomial. Then we have got the string. இதுவும் ஒரு ஸ்பெஷல் மெத்தட் தான். This is to print the human readable form of the object. ஒரு ஆப்ஜெக்ட் மக்களுக்கு புரிகிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறதுக்காக we can use this string. The string representation of the object.
இப்போ இந்த மெத்தடோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இல்லை நம்மளுக்கு, சும்மா இப்போதைக்கு நான் வந்து 3 மெத்தட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மெத்தடை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். Now we'll see how to create the object and call that. So now we are creating an object P1 and P2. So P1 is equal to polynomial representation. First polynomial of some value. இந்த இடத்துல பாருங்கள் list of tuples வச்சுருக்கிறோம் நம்ம. We have got 2 plus 3x square. So இது எப்படி represent பண்ணுவோம்? 0, 2 and 2, 3. இதே ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Now we are creating another object P2. So இதனோட arguments பார்த்தீங்க அப்படின்னா it's a representation of this one, 5x cube plus 4x square plus 2x plus 1. So நம்ம இப்படி எழுதியிருக்கோம். Then we can call this add polynomial. So இந்த P1 P2 நம்ம object create பண்ணும்போது the init method will be called. Now we are calling this add polynomial. இப்போ பாருங்கள் மெத்தட்ஸோட ஃபஸ்ட்டு argument will be a reference to the current object. அப்போ இந்த இடத்துல init self termsனு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல இந்த P1 will be taken as a self. The self refers to this object P1. இந்த add polynomial self otherன்னு இருக்கு இல்லையா, இப்போ இந்த P1ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு தான் we are calling the add polynomial. So P1 will be referred by this self and P2 will be referred by this other. இது ரெண்டும் ஆட் பண்ணி we'll be putting it in another object called P3. Then these 3 lines are for printing P1, P2, P3 in polynomial way. சும்மா the object இந்த மாதிரி நம்ம represent பண்ணாமல் we are going to print it like this, 3x square plus 2. அதே போல் இதுவும் அதே போல் தான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், print and then that format string யூஸ் பண்ணி P1 கொடுத்துருக்கோம். Here you can see that when you have print P1, it will be automatically calling this function string. அதே போல் இந்த தரத்துலேயும் string function call ஆகி அதனுடைய P2 ஓட string representation will be placed here and it will be printed. Similarly, in the P3 வரும்போது the string representation of P3 will be placed here. So this is the init method. ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. இந்த ஆர்குமெண்ட் இருக்கிறது இல்லையா, the terms, அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட் ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் டப்புள்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ்பனண்ட், கோஎஃபிஷியன்ட். அண்ட் தென் வி ஹாவ் திஸ் ஆட் பாலினாமியல் செல்ஃப், அதர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பாலினாமியல் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணி வி ஆர் ஸ்டோரிங் இட் இன் திஸ் வேரியபிள் ரிசல்ட் டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்ட் தென் செகண்ட் பாலினாமியலை எடுத்து அதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் எடுத்து எக்ஸ்பனண்ட் கோஎஃபிஷியண்ட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸ்பனண்ட், கோஎஃபிஷியன்ட் இன் அதர் டாட் டேர்ம்ஸ், அந்த எக்ஸ்பனண்ட் ஆல்ரெடி இந்த ரிசல்ட் டிக்ஷனரியில் இருந்தது அப்படின்னா அதனோட வேல்யூ ப்ளஸ் கரண்ட் கோஎஃபிஷியண்ட்டோட வேல்யூ. சப்போஸ் இல்லை அப்படின்னா தென் வி ஹாவ் டு க்ரியேட் திஸ் ஐட்டம். எப்படி, ரிசல்ட் டிக்ஷனரி ஆஃப் எக்ஸ்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஐட்டம் வந்து இந்த டிக்ஷனரியில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பனண்ட்டோட வேல்யூவை எடுத்து நம்ம சம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் we can sort this result dictionary items and then we are storing it in result terms. இந்த ரிசல்ட் டேர்ம்ஸில் ஏதாவது கோஎஃபிஷியன்ட் 0வாக இருந்ததுன்னா அதுக்கான டேர்ம் நம்ம பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ வி ஆர் யூஸிங் திஸ் ஃபார் எக்ஸ்பனண்ட், கோஎஃபிஷியன்ட் இன் ரிசல்ட் டேர்ம்ஸ். ஸோ ஒவ்வொரு கோஎஃபிஷியண்ட்டை எடுத்து பார்க்குறோம். இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா தென் வி ஆர் புட்டிங் இட் as the exponent, கோஎஃபிஷியன்ட் ஒரு டப்பிள் இன் அ லிஸ்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிக்கும்போது எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 மட்டும்தான் ரிசல்ட் டேர்ம்ஸில் ஸ்டோர் ஆகும். And then we can return this. We are not returning result terms. We are returning polynomial of result terms. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த list of tuples we are converting it as an object of type polynomial. So P3 க்கு this value will be assigned. இந்த string function பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம. தென் செல்ஃபில் இருக்கிற ஒவ்வொரு டேர்மாக எடுத்து எக்ஸ்பனண்ட், கோஎஃபிஷியண்ட்டாக பிரிக்க போகிறோம். இஃப் எக்ஸ்பனண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 0, தட் இஸ்
எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ்பனன்ட் டேர்ம்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ஐ எம் கிரியேட்டிங் ஒன் டேர்ம். இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி எஃப் விதின் டபுள் கோட்ஸ்குள்ளே curly braces coefficient. அப்போ இந்த coefficient value will be substituted here. Then you have got x and cap, x power போடுறதுக்காக, and then the exponent value is represented here. Else அதாவது exponent is not greater than 0 இருந்ததுன்னா நம்ம x term கொடுக்க வேண்டாம், we can just have it like this, f of that coefficient. So this is for the constant terms and these are all for the terms having x. இப்போ ஒவ்வொரு டேர்மாக க்ரியேட் பண்ணிவிட்டு we are appending it to this list and then the listல வந்து we are joining the list and to make it as a string and then we are replacing the x power 1 by x and then replacing plus minus with minus symbol. Then we are returning this string, term string. இது நம்ம எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். So this is one example where I have got 4 terms in the object. So first term எடுத்துக்க போகிறோம், exponent will be 0, coefficient will be equal to 1. If exponent is greater than 0 1 பார்ப்போம், இல்லை, அப்போ இந்த else பார்ட்டுக்கு வந்துடும். We are creating a term is equal to 1. அந்த coefficient மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு string ரெடி பண்ணியிருக்கோம். And then it will be appended with the terms list. Next element எடுத்துக்கிறோம் இந்த லிஸ்ட்டில். இப்போ வந்து exponent 1 coefficient 2, exponent is greater than 0 yes, அப்போ term is equal to 2x power 1. the 2 is the exponent and 1 is the coefficient. x powerங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் நம்ம. then it will be appended to the terms. next element எடுத்துக்கிறோம் 2 4. இப்போ exponent 2 coefficient 4. இப்போ இந்த இடத்துல then part execute ஆகுது. then we have 4x power 2. இதையும் append பண்ணிக்கிறோம் நம்ம. then next term எடுத்துக்கிறோம் 3 5. exponent is 3, coefficient is 5. so இந்த statement execute ஆகும் since exponent is greater than 0. இப்போ term எப்படி இருக்கும் 5x power 3. இதுவும் append ஆகிக்கும். now we have got a list of strings. இதை நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்காக தான் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும். இதையும் நம்ம பார்க்கலாம். Now we'll see the purpose of these 3 statements using an example. இப்போ நான் ஒவ்வொரு டேர்மாக append பண்ணியிருக்கேன். டேர்ம்ஸ்னு ஒரு லிஸ்ட்டில் I have got 4 strings, 4 elements. each is of type string. இப்போ நம்ம இதை ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஒவ்வொரு டேர்ம்ஸும் should be connected by this plus symbol. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த ப்ளஸ் விதின் கோட்ஸ் கொடுத்துட்டு டாட் ஜாயின் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸை அப்படியே நான் ஜாயின் பண்ணலை, இதை ரிவர்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோலன் -1. அப்போ இந்த கோலன் -1 கொடுக்கும்போது ஆல் த டேர்ம்ஸ் வில் பி ரிவர்ஸ்ட். அப்போ 5x³ ஃபஸ்ட்டு வரும், அடுத்து 5x², 2x power 1 and 3. ஸோ இந்த ஆர்டரில் ஆல் த எலிமெண்ட்ஸ் வில் பி ஜாயின்டு பை திஸ் ப்ளஸ் சிம்பிள். இப்போ பாருங்கள், ஐ கெட் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆல் த ஸ்ட்ரிங்ஸ் இன் த டேர்ம்ஸ் லிஸ்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இந்த 2x power 1 அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம அப்படி எழுத மாட்டோம், 2xன்னு எழுதுவோம். அதுக்காக ஐ எம் ரீப்ளேசிங் x power 1 by x. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் மைனஸ். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் அது வரல. சப்போஸ் ஐ ஹவ் காட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். திஸ் மைனஸ் வந்து யூஸ்வலாக இருக்கிற மைனஸ், நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆட் பண்ணி வர்றது. இந்த ப்ளஸ் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ளஸ். சப்போஸ் த கோஎஃபிஷியன்ட் மைனஸாக இருந்ததுன்னா வில் பி கெட்டிங் சம்திங் லைக் திஸ் ப்ளஸ் மைனஸ்னு. அப்போ இந்த ப்ளஸ் மைனஸை ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட் as a மைனஸ். ஸோ அதுக்காக ஐ எம் யூஸிங் திஸ் ரீப்ளேஸ் அண்ட் தென் வி ஆர் ரிட்டர்னிங் திஸ் டேர்ம் ஸ்ட்ரிங். ஸோ இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் தான் இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ தீஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் கால் திஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இப்போ யூ வில் கெட் அ அவுட்புட் லைக் திஸ். பாலினாமியல் ஃபார்மில் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், p1 டாட் ஆட் பாலினாமியல்னு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு பதிலாக இஃப் யூ கேன் ரைட் இட் லைக் திஸ், இட் வில் கிவ்ஸ் யூ மோர் ரீடபிலிட்டி.
P3 is equal to P1 plus P2. அப்போ நம்ம இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை நம்ம ஓவர்லோட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? அதாவது இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட். என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டெஃப் ஆட் பாலினாமியலுக்கு பதிலாக ஐ கேன் சேஞ்ச் இட் ஆஸ் def double underscore add self comma other. அவ்வளோதாங்க. இந்த add polynomialங்கிற term எடுத்துகிட்டு double underscore add double underscore கொடுத்தா போதும். rest of the statements are same. அப்போ இந்த இடத்துல we have overloaded the plus operator. இந்த plus operator overload பண்ணும்போது we should see to that அந்த ப்ளஸ்ஸோட யூஷுவல் மீனிங் வந்து ப்ரொடெக்ட் ஆகணும். அதாவது ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே உள்ளுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் பண்ணக்கூடாது. ப்ளஸ் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணுறோன்னா வி மஸ்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஆடிங் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் அ பாலினாமியல் எதுவாக இருந்தாலும் சரி அடிஷனுக்காக இந்த ப்ளஸ்ஸை ஓவர்லோட் பண்ணணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். அதாவது ஒரு பாலினாமியலை எக்ஸ்பனன்ட் கோஎஃபிஷியன்ட்ங்கிற மாதிரி ஒவ்வொரு டப்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.